இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் எடுத்த அரசியல் நடவடிக்கை, கூட்டணி சம்பந்தமாக விஜய் எடுத்திருக்கின்ற முடிவை பார்த்து அதிமுக கலக்கத்தில் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி கலங்கி போய் நிற்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அதிர்ச்சியில் இருக்கிறது. அப்படி என்ன முடிவை நடிகர் விஜய் எடுத்திருக்கிறார்? அதை பற்றி ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. நடிகர் விஜய் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தனித்து போட்டியிட போகிறோம் என்று அறிவித்திருந்தாலும் கூட அவர் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறார். அவர் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்புவதற்கு அவர் விதித்திருக்கின்ற ஒரு நிபந்தனை, அதிமுக கூட்டணியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியை வெளியேற்ற வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியை வெளியேற்றிவிட்டு காங்கிரஸ் கட்சியை அதிமுக கூட்டணியில் இணைக்க வேண்டும். அப்படி காங்கிரஸ் கட்சியை அதிமுக கூட்டணியில் இணைத்து விட்டால் திரும்பவும் பாரதிய ஜனதா கட்சியை அதிமுக கூட்டணிக்கு அழைக்க முடியாது. அவர்கள் மீண்டும் கூட்டணி சேரமாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அதிமுக உருவாக்குகின்ற பொழுது அதில் நடிகர் விஜய் கூட்டணி வைக்க விருப்பப்படுகிறார். பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் அதிமுகவும் காங்கிரசும் நடிகர் விஜயும் கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொள்வது. இதில் 2 லாபங்கள் இருக்கிறது. அதிமுக கூட்டணியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியை வெளியேற்றுவதன் மூலம் நடிகர் விஜய் பாரதிய ஜனதா கட்சிக்கு கடுமையான எதிர்ப்புகளை கொடுக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அவருடைய கொள்கை பிரகடனத்தை மக்கள் நம்பக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சியை உடைப்பதன் மூலம் திமுக கூட்டணி வலிமை இழந்து போகும். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சிக்கென்று ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைத்து நடிகர் விஜயும் கூட்டணி வைத்தால் எடப்பாடி பழனிசாமியும் வலிமை பெறுகிறார். அதிமுக கூட்டணி வலிமை பெறும். அதிமுக கூட்டணி எழுச்சி பெறும். ஏனென்றால் திமுக பாரதிய ஜனதா கட்சி 2 கட்சியினுடைய எதிர்ப்பு ஓட்டுகளும் அதிமுக கூட்டணிக்கு சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கும். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியை அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றினால், காங்கிரஸ் கட்சியை அதிமுக கூட்டணியில் இணைத்தால், அதன் மூலம் அதிமுக நடிகர் விஜய் காங்கிரஸ் கூட்டணி உருவானால் அது தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும். அதாவது நடிகர் விஜயை பொறுத்தவரை ஒரே கல்லில் 3 மாங்காய்கள். ஒரு பக்கம் திமுக எதிர்ப்பையும் இன்றைக்கு பிரகடனப்படுத்திக் கொள்ளலாம். இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியையும் வலிமை இழக்க செய்துவிடலாம். இந்த திமுக பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் அதிமுகவிற்கு நடிகர் விஜய் கொடுக்கின்ற நெருக்கடியை அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் நடிகர் விஜய் அதிகமான சீட்டுகளை பெற்று தேர்தலை சந்திக்கலாம். அப்படி தேர்தலை சந்திக்கின்ற பொழுது ஏற்கனவே காங்கிரசும் திமுகவை விட்டு பிரிந்து அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டால் காங்கிரஸ் கட்சிக்கு முஸ்லிம் ஓட்டுகளும் கிறிஸ்துவர் ஓட்டுகளும் கிடைக்கும். ஆகவே திமுக பெரிதாக நம்பிக்கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்கள், சிறுபான்மையினர் ஓட்டுகளும் அதிமுகவிற்கு வரும். பாரதிய ஜனதா கட்சி தனிமைப்பட்டுவிடும். திமுக வலிமை இழந்துவிடும். அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை ஈட்டும். அப்படி அதிமுக கூட்டணி வெற்றி பெறுகின்ற பொழுது அதிமுகவிற்கு நிபந்தனைகளை கொடுத்து தன்னுடைய காரியத்தை நடிகர் விஜய் சாதித்துக் கொள்ளலாம். கிட்டத்தட்ட நடிகர் விஜய் கூட்டணி மந்திரி சபையில் பங்கு பெறலாம், துணை முதலமைச்சராகலாம் என்று ஒரு மெகா திட்டத்தை நடிகர் விஜய் வகுத்திருப்பதாகவும், அந்த திட்டத்தை கேள்விப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி பதறிக்கொண்டிருப்பதாகவும், எடப்பாடி பழனிசாமியும் என்ன செய்வது என்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டிருக்கிறார். ஏனென்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை கூட்டணி பேசுகிறோம், பல கட்சிகள் கூட்டணிக்கு வரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே தவிர இதுவரை எந்த கட்சியோடும் அவர் கூட்டணி பேசுவதாக அதிகாரபூர்வமான எந்த தகவலும் வரவில்லை. அவர் எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கப் போகிறார் என்றும் அதிகாரபூர்வமாக எந்த தகவலும் இல்லை. ஆகவே நடிகர் விஜய் இப்படி ஒரு நிபந்தனை விதித்திருப்பது அந்த ஊடகத்தின் செய்தியின் அடிப்படையில் உண்மையாக இருந்தால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெம்பை கொடுக்கும்,
பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய எரிச்சலை தரும். பாரதிய ஜனதா கட்சி அதன் மூலம் தமிழகத்தில் ஏற்கனவே இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச செல்வாக்கையும் இழந்து கடைநிலைக்கு சென்றுவிடும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்களும் பதறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நடிகர் விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் என்று ஒரு ஊடகம் கேள்வி எழுப்பி இருக்கிறது. அடுத்து தமிழக அரசியலில் என்ன நடக்கும் என்பதை போக போக பார்ப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.